டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் இன்று நடந்தது. இதில் ஊழல் புகாரில் சிக்கினால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்தார். அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டவை என்ன என்பது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் புதிய அரசு அமைத்ததற்கு பிறகு ஜூன் 5ஆம் தேதி முதல் அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டது. பல்வேறு அறிவுறுத்தல்கள், இந்த அரசு எதை நோக்கி பயணிக்க போகிறது என்பதை அமைச்சர்களிடத்தில் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்களின் கீழே 436 திட்டங்களை செயல்படுத்த போகிறோம், இதுதான் இந்த அரசுக்கான அடுத்த 5 ஆண்டுக்கான பணி என்பதை அந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழ்நாடு அரசுடைய 2026-27 முழு நிதிநிலை அறிக்கை என்பது இந்த மாத இறுதியிலும் உள்ள ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில 2வது அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று காலை 10:30 மணிக்கு தலைமை செயலகத்தில் கூடியிருந்தது. அனைத்து அமைச்சர்களும் 10 மணிக்குள்ளாக அந்த அமைச்சரவை கூட்ட அரங்கிற்கு வருகை தந்த நிலையில சரியாக 10:30க்கு தொடங்கிய இந்த கூட்டம் 45 நிமிடங்கள் நீடித்தது. 45 நிமிடங்கள் முடிந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குவதற்கு முன்பாக ஒரு கிராஜுவலான ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகாக அலுவலர்களை, அதாவது முக்கிய ஐஏஎஸ் அதிகாரிகளை தவிர்த்து மற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளை கேபினெட்ல இருந்து வெளியே செல்லுமாறு அறிவுறுத்ததற்கு பிறகாக அமைச்சர்கள் மத்தியில் எச்சரிக்கைகளை, கடும் எச்சரிக்கைகளை முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அண்மை காலமாக அரசனுடைய நோக்கத்திலிருந்து தவறும் நிகழ்வுகள், பல்வேறு விஷயங்கள் நடப்பதாகவும், யார் இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்தவரையில பள்ளிக்கல்வித்துறையை கவனித்துக் கொள்வார். மற்றபடி பள்ளிகளுக்கு செல்வது, ரீல்ஸ் எடுப்பது போன்ற நிகழ்வுகளில் எந்த ஒரு அமைச்சரும் மக்கள் பிரதிநிதிகளும் ஈடுபடக்கூடாது என்பதை தெளிவாக தெரிவுபடுத்தியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஊழல், லஞ்சம் இதற்கு எதிராக ஒரு தூய்மையான ஒரு அரசாங்கத்தை, நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசுடைய திட்டம். அதை நோக்கிதான் அமைச்சர்கள் அவர்களது திட்டங்களையும் அவர்களது நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறார். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் அமைச்சர்கள் திறம்பட செயல்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் மேற்கொண்டிருக்கிறார். இப்படியாக இந்த 45 நிமிட கூட்டத்தில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் அமைச்சர்களுக்கான எச்சரிக்கையும் முதலமைச்சர் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.